எந்த டயத்தில் கூப்பிட்டா எந்த டைம்ல கூப்பிட்டாங்களா? அப்புறம் நடுராத்திரி டக்குன்னு 12 மணிக்கு எப்போ வேணா நீங்க லாடு தாசா லபக் தாசா கேட்டாங்கன்னா அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்களா? பிரச்சனை இல்லை. ஓகேங்க. ஸோ ஐயாவே சொல்லிட்டாரு, மறக்காம 12 மணிக்காவது ராத்திரி இந்த வீடியோ பார்த்து நீங்க கூப்பிடுறீங்க. கோயம்புத்தூருக்கு விட நீங்க இது பண்ணும்போது இங்க ரொம்ப குறைந்த விலையில் இவ்வளவு வசதிகளோட எங்க கிட்டதான் வந்து சைட்டு வாங்க அமைஞ்சிருக்குன்னு சொல்றீங்க. அமைஞ்சிருக்குங்க. காற்றோட்டமான வசதிகளும் இருக்குதுங்க. டவுனுக்கு போறதுக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வித்தியாசம் தான். அவ்வளவுதான். சூலூருக்கு போய்க்கலாங்க. சரி சரிங்க. பெரிய அவுட்டரும் கிடையாதுங்க. அப்ப நம்ம ப்ராஜெக்ட்ல இருந்து ஒரு ஸ்கூலு காலேஜ் ஹாஸ்பிட்டல்லாம் போகணும்னா ஒரு 10-15 நிமிஷம் தூரத்துல 5 நிமிஷம் தான். நம்ம உள்ளுக்குள்ள போய் என்ன நல்லா பண்ணிருக்கீங்க அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம ப்ராஜெக்ட் நேம் கோயம்புத்தூர்ல எங்க நம்ம லொகேட்டா இருக்கு அப்படின்னு நம்ம மக்களுக்கு சொல்லுங்களேன். சைட்டு நேம் வந்து கோகுலம் கார்டன். கோகுலம் கார்டன். சூலூருக்கு அருகில அப்பநாய்க்கம்பட்டி இந்த ஏரியால இன்னைக்கு வளர்ச்சி அடைஞ்சிட்டு வந்துட்டு. இந்த சைடை பொறுத்த வரைக்கும் அப்பநாய்க்கம்பட்டிக்கு கொஞ்சம் நல்லா வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்குதுங்க. சரிங்க. இங்க வந்து குறைந்த விலையில சைட்டே வாங்க முடியாது. ஓகே ஓகே. நம்மளதான் குறைந்த விலையில வாங்கிட்டு. ஓகே. அப்ப நம்மளால மட்டும் எப்படிங்க குறைந்த விலையில கொடுக்க முடியுதுங்க? நாங்க கொடுக்குறோங்க. நாங்க பெருசா ஒரு இது லாபம் எல்லாம் எடுக்காம சரி சரிங்க மக்களுடைய சேவை மனப்பான்மையோட ஓகே அந்த மாதிரி நாங்க செய்யறோம், செஞ்சுட்டு இருக்கோம். நம்மளுடைய கோகுலம் கார்டன் இது ஆக்சுவலா எவ்வளவு ஏக்கர் ப்ராஜெக்ட்டுங்கய்யா? 8 ஏக்கருங்க. 160 சைட்டா 160 சைட் இருக்குங்க. அம்யூனிட்டிஸ் எடுத்துட்டோம்னா என்னென்னலாம் எங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்கீங்க? 33 அடி அகலமான ரோடுகள் எல்லா ரோடும் போட்டிருக்காங்க. கட் ரோடு கம்ப்ளீட்டா உங்களுக்கு 25 அடியில் போட்டு கொடுத்து எல்லாமே தார் ரோடு தாங்க. ட்ரைனேஜ் கட்டி கொடுத்துருக்குறோங்க. அதே மாதிரி இபி கொண்டு வந்தாச்சுங்க. தண்ணி அதே மாதிரிங்க உங்களுக்கு போர் போட்டு டேங்க் கட்டி இருக்குது. 30,000 லிட்டர் டேங்க் கட்டி இருக்கு. 8 ஏக்கருக்கு முழுவதுமே காம்பவுண்ட் வால் போட்டு முன்னால ஆர்ச்சு நல்லா பிரம்மாண்டமா போட்டு, அதாவது குடி இருக்கிறதுக்கு உண்டான வசதி வேணுமோ எல்லாமே இருக்கு. சுத்தமான செம்மண் பூமிங்க. அனுகிற ஸ்கூல் பக்கத்தில் இருக்குங்க. காலேஜ்னு எடுத்துட்டீங்கன்னா ஆர்விஎஸ் காலேஜ், டென்டல் பல்லுக்குண்டான ஆஸ்பத்திரி இது காலேஜ் இருக்குங்க. சரிங்க. அதே மாதிரி ஆஸ்பத்திரின்னு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா கோயம்புத்தூரில் இப்போ பிரசித்தி பெற்ற ஆஸ்பத்திரி வந்து கேஎம்சிஹெச்சுங்க. சரிங்க. இந்த ஹாஸ்பிட்டலே இருக்குதுங்க. அது போக இந்த கோவை மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இங்கே என்னென்ன வசதிகள் என்னென்ன பொறுத்த வரைக்கும் எல்லாமே இங்கே எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்குது. நாங்கள் மினிமம் எவ்வளோ சென்ட்ல இருந்துங்க லேண்டு வாங்கலாம்? 1.5 சென்ட்லேருந்து வாங்கலாம். லேண்டு ஒரு கிரவுண்டு வாங்குறவங்களுக்கு நாங்கள் முற்றிலும் இலவசமாக கிரை செலவு பண்ணி கொடுக்குறோங்க. தோராயமாக கிரை செலவு எவ்வளோங்க? கிரை செலவு 1 லட்சத்திலிருந்து 1.5 லட்சம் ரூபாய் இருக்குது. ஒரு கிரவுண்டு வாங்கும்போதுங்க அது நம்ம இலவசமாக செஞ்சு இலவசமாக பண்ணி வேண்டான்னு சொன்னீங்கன்னா அந்த 1 லட்சத்துக்கு உண்டான ஸ்கூட்டி நாங்கள் இலவசமாக கொடுக்குறோம். ஓ சரிங்க. இது வந்து நான் உங்ககிட்ட லேண்டாக வாங்கும்போது கிரவுண்டாக வாங்கும்போது இல்லை நான் உங்ககிட்ட வீடே எடுத்து பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் வீடை எடுத்து பண்ணும்போது மாடுலர் கிச்சன் வந்து உங்களுக்கு நாங்கள் ஃப்ரீயாக பண்ணி கொடுப்போம். அது வேண்டாம் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபர்னிச்சர்ஸ் நாங்கள் மாதிரி கொடுக்குறீங்க. ஸோ இந்த ரெண்டில் அவங்களுக்கு எது சௌரியமாக அவங்க பண்ணி கொடுத்துருவோம். இப்போ ஒரு 1 BHK கட்டுறேன் அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக எவ்வளோங்க ஆகும்? 1 BHK 18 லட்சம். 18 லட்சங்களா? 18 லட்சம். கோயம்புத்தூர்ல அதான் நான் சொல்றேன். இடம் பிளஸ் வீடே சேர்த்து 18 லட்சத்துல தர்றாங்க. இவ்வளோ இந்த விலைகள் யாருமே இங்க கொடுக்க மாட்டாங்க. ஓகே. இதான் நீ ஆரம்பத்துல சொல்லியிருந்தது என்னன்னா எல்லா அம்யூனிட்டிஸ் கொடுத்து கம்மியான விலையில கொடுக்குறோம்னு சொல்லிட்டீங்க இல்லையா? ஏதாவது கஸ்டமைசேஷன், எனக்கு இந்த பாத்ரூம் இந்த டைல்ஸ் போடுங்க அல்லது கீழே எனக்கு இந்த டைல்ஸ் போட்டு கொடுங்க, கிச்சன்ல எனக்கு இதெல்லாம் பண்ணி கொடுங்க அப்படின்னு கஸ்டமைசேஷன் கேட்டாங்கன்னா அதுவும் நம்ம செஞ்சு கொடுப்போம். அதுவும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோங்க. இப்போ வந்து டைல்ஸ் எடுக்கும்போது கஸ்டமருடைய விருப்பத்துக்கு ஏற்றதான் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். அதே மாதிரி கதவு அது வந்து அவங்க விருப்பப்பட்டு அந்த கதவு எடுக்கிறாங்களோ அதுதான் நம்ம செஞ்சு கொடுக்குறோம். ஆமாம். சரி சரி. கஸ்டமருடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாமே பண்ணி செஞ்சு கொடுத்துறோம். இஎம்ஐ ஆப்ஷனுக்கு லோனுக்கு ஏதாவது நம்ம சைட்லேருந்து ஹெல்ப் பண்ணலாங்களா? கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணலாங்க. சரி. லேண்டுக்கு வந்து 70% வந்து நம்ம லோன் பண்ணி கொடுத்துறோம். இப்போ நான் வீடாக கட்டுற மாதிரி வீடாக கட்டும்போது 80%லேருந்து 85 வரைக்கும் நாங்கள் செஞ்சு கொடுத்துருவோம். சார் சென்ட்டு என்ன ரேட்டுன்னு சொல்லுங்களேன் எங்களுக்கு. சார் இங்கே வந்து வேறு 5.5 லட்சத்துக்கு தான் கொடுக்குறோங்க. 5.5 லட்சம் தான். ஆமாம். ஆனால் பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 7 லட்சம் 8 லட்சம் 6 லட்சத்துக்கு மேலே தான் சைட்டே இருக்குங்க. சரி சரிங்க. ஆனால் நாங்கள் தான் வந்து குறைந்த விலையில் கொடுத்துட்டு 5.5 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு. சரி. இதில் நான் இப்போ உங்ககிட்ட லேண்டோ அல்லது வீடோ வாங்கணும்னா முன் பணமாக எவ்வளோங்க கொடுக்குற மாதிரி இருக்கும்? முன் பணம் வெறும் 2 லட்சம் கொடுத்தீங்கன்னா போதும். கோயம்புத்தூரில் நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஏரியாவில் ஒரு லேண்டோ அல்லது வீடோ வாங்க நினச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோஸ் மறக்காம இந்த வீடியோவில் நீங்கள் ஷேர் பண்ணி கொடுங்க. வீடியோவில் டைம் டியூரேஷன் காரணமாக கம்மியான இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருப்போம். இதை தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் ஏதாவது என்கொயரி ஏதாவது இருக்குது அப்படின்னா மறக்காம கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு கண்டிப்பாக கூப்பிடுங்க. எனி டவுட்டாக இருந்தாலும் நம்ம ஹெல்ப் பண்ணிடுறாங்க. தாராளமாக நீங்கள் எந்த டயத்தில் கூப்பிட்டா எந்த டைம்ல கூப்பிட்டாங்களா? அப்புறம் நடுராத்திரி டக்குன்னு 12 மணிக்கு நீங்க லாடு தாசா லபக் தாசா கேட்டாங்கன்னா அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்களா? பிரச்சனை இல்லை. ஓகேங்க. ஸோ ஐயாவே சொல்லிட்டாரு, மறக்காம 12 மணிக்காவது ராத்திரி இந்த வீடியோ பார்த்து நீங்க கூப்பிடுறீங்க. ஓகேங்க. செல் ஆன்லயே தான் இருக்கு. ஆன்லயே தான் இருக்கும். ஓகே. உங்களுக்கு நம்ம மக்களை பத்தி இன்னும் தெரியல. சரிங்க. ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஸோ மச்.